Check the mic and make sure it sound right, boys. It sound right, boys. It sound right, boys. இளைய தளபதியோட தலைவா திரைப்படம் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என் பக்கத்தில் இருக்க ஒரு விஜய் ரசிகர் மன்ற கோவை மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற தலைவர் அவர்கிட்ட கேட்போம், ஒரு மனநிலை எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்போம். ஹலோ சார், இப்போது இந்த 10 நாள் ஒரு பெரிய தடைகளை தாண்டி படம் வந்துருக்கு. ஸோ இந்த 10 நாள் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? 10 நாள் ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருந்தோம். இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். தலைவர் வந்து படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்ன ஒரு அமெரிக்காவுக்கு சொன்னார். அதனால் அமெரிக்காவுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்போ படம் ரிலீஸ் 20ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு இந்தியாவுக்கு சுதந்திர கட்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது இளைய தளபதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவரை வரைக்கும் வந்துட்டு அவர் விரும்புகிறாங்க. ஸோ எதனால் அப்படி விரும்புகிறாங்க? இப்போ மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ எதனால் அவர் விரும்புகிறாங்க அதுன்னு சொல்ல முடியுமா? அவர் திரையில பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதனால் அவர் வந்து இப்படி விரும்புகிறாங்க? அவரோட டான்ஸ், அவரோட மூமெண்ட், அவரோட ஸ்மைல், அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டி, அதாவது நற்பணி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நற்பணிகளை ரசிகர் மன்றமாக இருந்தது, நற்பணி மன்றமாக இருந்தது, இப்போ மக்கள் இயக்கமாக உருவாகிருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்லை, குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் அவரை பார்க்க திரையை தோன்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கெட்டப்பை மாற்றணும், இந்த டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையோட களத்தை மாற்றி அமைச்சிட்டார். டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு மிலிட்ரி மேன் உள்ள அந்த கோவம், அதை துப்பாக்கி காமிச்சார். நண்பன் படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து இது பண்ணார். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உங்கள் இளைய தளபதி இன்னும் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எங்கள் இளைய தளபதியை இதே தோட்டத்தில் கெட்டப் மாற்றாமல் இப்படியே வந்தவர், அதையும் நாங்கள் ரொம்ப பிடிச்சோம். இப்போது பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து இளைய தளபதிகிட்ட வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவரோட டேலண்ட் வந்து இன்னும் மெருகேற்றிட்டே இருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் படம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஏஆர் முருகதாஸ்,
சங்கர் மணிரத்னம் சார் படத்தில் பண்ணணும் ஆசை. இப்போ மணிரத்னம் சார் படத்தில் பண்ண ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீமேக்ங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் என் தலைவர் இப்போ இந்த மாதிரி படத்தை ரீமேக் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கனவு இருக்கும். உங்கள் தலைவர் எந்த மாதிரி இந்த படத்தை ரீமேக் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ணுற படம் என்ன படம்? அண்ணாமலை. அண்ணாமலை. இப்போ இளைய தளபதி விஜய் இவ்வளோ வெறித்தனமாக ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட பிடிச்ச விஷயமும் என்ன? டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் எந்த மாதிரி படத்தில் நடிச்சா நீங்கள் இன்னும் நல்லா விரும்புவீங்க? எந்தெந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சத்தமாண்ணா. அவர் வந்து சத்தமா கூட சங்கர் கூட மணிரத்னம் கூட விஜய் நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். எந்த மாதிரி படத்தை ரீமேக் பண்ணி நடிச்சா இந்த படம் தலைவர் ரீமேக் நல்லா இருக்கும் அப்படின்னு சத்தமா சத்தமா அண்ணாமலை படத்தில் வெறித்தனமா லவ் பண்ற காரணம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கு அவர் ஒரு குட் டான்சர், அதனால ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த மாதிரி படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போக்கிரி மாதிரி ஒரு படம் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். போக்கிரி நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு. இந்த தலைவர் வந்து இந்த மாதிரி படத்தை ரீமேக் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தை ரீமேக் பண்ணா விஜய்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை. இப்போ விஜய்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? சூப்பர், எல்லா படம் நல்லா ஓடணும். சூப்பர் ஸ்டார் வந்து விஜய். விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க. சூப்பராக நல்லா சின்ன குழந்தைக்கும் பெரிய பசங்க நல்லா பிடிக்கும். அவர் டான்ஸில் படமாக போடுவார். நடிப்பும் சரிங்க, எல்லாம் சரிங்க. டான்ஸில் நல்லா போடுவார். இப்போ எந்த மாதிரி கேரக்டரில் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அழகிதமே படம் பார்த்தீங்கன்னா அந்த அழகிதமே படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்லன்தனமான ரோலில் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இப்போ எந்த மாதிரி படத்தை ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காவலம் படம் ரீமேக் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற நடிகரோட படத்தை, பழைய படத்தை எந்த மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும்? அண்ணாமலை படம். அண்ணாமலை படம். எந்த மாதிரி விஷயம் டான்ஸ் பிடிக்குன்னு சொல்லுங்க. அவர் எந்த மாதிரி படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்? ஆக்ஷன். அப்புறம் அவர் வந்து எந்த மாதிரி படத்தை வந்து ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும்? நீங்க எவ்வளவு வருஷமா விஜய் பண்ணா இருக்கீங்க? 15 வருஷம் விஜய் பண்ணா இருக்கீங்க. அவ்வளவு லவ் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட அவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு? மக்களுக்கு வந்து நல்லா நடந்துட்டு வருது. அவரு மாதிரி நாங்களும் எல்லாம் சினிமாவில் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு நல்லா டான்ஸு, நடிப்பு. எந்த மாதிரி ரோலில் நடிச்சா நல்லா இருக்கும்? நீங்கள் காமெடியா, ஆக்ஷனா, இல்லை கமர்ஷியல் படமா, இல்லை கமர்ஷியலே இல்லாமல் ஒரு கிளாஸ் ஒரு படம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? எந்த மாதிரி படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த இடத்துல நடித்தாலும் நல்லா இருக்கும். இளைய தளபதி விஜய் எப்போது பார்த்துருக்கீங்க? நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் நேரில். எப்போ பார்த்துருக்கீங்க? துப்பாக்கி படத்துக்கு அப்போ முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே சென்னைக்கு அங்கே போய் நாங்கள் பார்த்தோம். அவர் சந்தித்த அந்த நிமிடங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சந்திக்கணும்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனதுனால வந்து எங்களுக்கு என்ஜாயெல்லாம் இப்போ எந்த மாதிரி படத்தை ரீமேக் பண்ண விஜய் எல்லாருக்கும் நினைக்கிறீங்க? பாஷா படத்தில் நடிச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். இப்போ விஜய் அஜித்தும் சேர்ந்து எடுத்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஏற்றுக்குவீங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? சினிமாவில் அவர் பண்ணுற ஆக்ஷனோ, காமெடியோ, இல்லை ஃபைட்டோ, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவர் ஆக்ஷன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் காமெடி நல்லா இருக்கும். அவர் எந்த படத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? துப்பாக்கி. துப்பாக்கி. அவர் எந்த மாதிரி இப்போ படங்கள் நடித்தா நல்லா பிடிக்கும்? எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்தா நல்லா பிடிக்கும்? எனக்கு 2 படம் கேரக்டர் அவர் வச்சு நான் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று அண்ணாமலை, ஒன்று இழந்த கைகள். இணைந்த கைகள். இணைந்த கைகளில் கூட எந்த நடிகர் நடிச்சா நல்லா நினைக்கிறீங்க? அஜித் நடிச்சு நல்லா இருக்கும். நீங்கள் விஜய் ரசிகரா, அஜித் ரசிகரா?